ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆஷ் கிச்சனில் ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு நான் 1/2 kg ஏரி வவ்வாலை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தக்கன தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் இந்த மாதிரி முங்குற அளவுக்கு போட்டதும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.